கட்டினவட்ட போனால் இதெல்லாம் தேவையே இல்லை. என்ன பண்ணுறது? சரி, கவர்மெண்ட் அட்வைஸை நம்மளாவது ஃபாலோ பண்ணுவோம். மன்மத லீலையை வென்றார் உண்டோ? கட்டி போடிடா கண்ணால கண்டபடி கட்டி போடிடா. சூப்பர். ராணி ராணி யாரு? நான் தான் பெரிய மேஸ்திரி. ஐயோ போறேன். வாயா வாயா சீக்கிரம் வா. ரொம்ப பார்த்து தொலைக்க போறான் என் தங்கம். சீக்கிரம் வா. ஐயோ கதவு வேற கொன்றுச்சே. அடிக்கடி திறந்தா அப்படித்தான். என்ன துறைய ஒரு வாரமா வீட்டு பக்கம் ஆளையே காணோம். புதுசா ஏதோ சிரிக்கி சிக்கிட்டால என்ன? உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் படுற பாடே போதும். இதுல இன்னொரு சிரிக்கி வேறையா? இந்தா போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஓ என்னையா கவர் வெயிட்டா இருக்கு? எல்லாம் அப்படித்தான். ஏய் சீக்கிரம் வா. சரி, என்ன குழம்பு வச்ச? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுதான். கோழி குழம்பு வச்சிருக்கேன். கோழி குழம்பா? சேவல் சாப்பிடுறதுக்கு ஆசையா இருக்கு. உன்னை பார்க்க வரணும்னாலே ஒரு 7-8 கடை ஏறி இறங்க வேண்டியிருக்கு. ஆனா அழுப்பே தெரியல. என் மேல உங்களுக்கு அவ்வளவு ஆசை. ஆமா, அதே நேரத்தை வீணாக்க வேணாம். பாய போடு, பழிட்டி அடிக்கிறேன். ஒரு நிமிஷம். என்னையா அது? மேஸ்திரியால ஒண்ணுக்கு மேல உங்க தான் எனக்கு நல்லா தெரியுமே. ஏங்க வாணிராணி சீரியல்ல ராதிகா போட்ட ரெட்டை விட செயின் மாதிரி தானே உங்களை கேட்டேன். பாவி, எந்த நேரம் பார்த்து கரெக்டா கேக்குறா பாரு. ஆம்பளைங்க வீக்னஸ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காளுங்க. ஏண்டா உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்காத? உரைக்காது. ரைஸ் தானே சாப்பிடுறீங்க, இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் செஞ்சேன். இங்க இருந்த சொல்றேன்டா. டேய், அதுங்க அதுல என்னடா ஓதுற? கொன்னே போடுவேன். பில்டிங் கட்டுறது என்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு சடை போட்டு விடுற மாதிரி பிரிச்சு பிரிச்சு கட்டுறது நினைக்கிறீங்களா? ஸ்ட்ராங் பில்டிங் பிரிக்காம கட்டணும். கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க ஒருத்தன் எவனாவது ஒரு மூட்டை சிமுண்ட கூட லவட்டிக்கிட்டு போனாலும் பழி ஏன் மேலதான் விழுகும். ஏன்னா ஏன் நிலைமை அப்படி. இங்க பாருங்க, எந்த இலவ பண்ணாலும் இங்கே பண்ணி தொலையுங்கள். எந்த கருவாட்டுக்காரி இங்க வந்து ஆடுறேங்கறா? கருவாட்டுக்காரியா? ஆமா. ஏண்டா உங்க முகரக்கட்டைக்கு கருவாட்டுக்காரி கேக்குதா? மாமா, கருவாட்டுக்காரிங்கிறதுக்காக கேவலமா பேசாத. ஒரு வாட்டி நீ வந்து பாரு, வாழ்க்கை பூரா வாசம் உண்மையிலதான் வீசும். ஏண்டா நாட்ட முடிச்ச பயல்களா, உங்களோட என்னையும் சேர்த்துட்டீங்களா? நான் நாடாண்ட பரம்பரை. ஏதோ என் போதாத காலம் உங்களோட மாரடிக்க வேண்டியது. உங்களெல்லாம் என்ன சொல்லியும் திருத்த முடியாது. எக்கேடு கட்டு போங்க. வேலைக்கு ஆளுக வர்ற நேரமாச்சு, புரிஞ்சதா? சும்மா ஊரக்காத்த கற்பனஞ்சாமி மாதிரி டெம்பரா நிக்காம குனிஞ்சு வளைஞ்சு பூசுங்க. என்னைக்கு கொண்டு வந்து 7:30 இழுக்க போறாங்கன்னே தெரியல. இன்னைக்கு தான் என் பென்ஸ் கரெக்ட் ஆயிட்டு வந்து. வண்டி அனுப்பாட்டு எல்லாம் இறங்கி கீழே வாங்க. ஏய் கட்டி விடுறா பார்த்து இறங்குங்கடி. உங்களெல்லாம் வச்சு நான் கட்டடம் கட்டங்குள்ளே ஆயுசு முடிஞ்சிடும். ஏன்னா வேலுச்சாமி பொம்பளை முன்னாடியே நின்னுக்கிட்டு சீக்கிரம் வர மாட்டேன். இறங்கி வாங்க. என்ன காலையில டீ காபி டிஃபன் எல்லாம் முடிஞ்சா இனிமேல் தானா? சாப்பிட்டீங்கல்ல, கிளம்புங்க. விறுவிறுன்னு வேலையை பார்க்கணும். இவ்வளோ பெரிய பில்டிங். என்ன பொண்ணு புதுசா வந்திருக்கியா? பாக்குறதுல இரு, நான் எடுத்துட்டு வரேன். இல்லங்க பரவாயில்ல. வா, மெதுவா இறங்கணுமா? இறங்கும் போது எதுக்கு அந்த பிள்ளை மட்டும் தனியா நின்னுக்கிட்டு இருக்கே? என்ன பாப்பா பக்கு பக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் கவலைப்படாத. கண்ணு பார்த்துச்சுன்னா கையை வேலை செய்யணும், புரியுதா? ஒரு 2-3 நாளைக்கு தண்ணியை மட்டும் புடிச்சு ட்ரம்ல ஊத்து. அடுத்த 6 மாசத்துல பில்டிங்கே கட்டிடலாம். என்ன ஏன் கிளவிகளா? நேத்து பார்த்த சீரியலை பத்தியே பேசிக்கிட்டு இருக்குது. கொண்டு வந்து படத்தை கொடுங்க. நீ போய் வாங்கிக்கிறியா இல்ல குடும்பம் ஓடி போய் நான் வாங்கிட்டு வரேன்? நானே போய் வாங்கிக்கிறேன். மேஸ்திரிக்கு புதுசா ஒண்ணு பாத்துட கூடாது. உடனே ஹீரோ நினப்பு வந்துரும். பாத்துக்கிட்டே இருங்கடி. அடுத்த தீபாவளிக்கு நான் ஹீரோவா நடிச்ச படம் ரிலீஸ் ஆக போகுது. வாங்கடி, அது ஒண்ணுதான் குறைச்ச. ஐயோ, இந்த மேஸ்திரி வேலை பார்க்கறதுக்கு எங்கேயாவது போய் பண்ணி குட்டி மேய்க்கலாம்.
டேய் காலையில எல்லாத்தையும் ஒண்ணா தானே வர சொன்னேன். அவளை மட்டும் தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவ புதுசு இல்லையா? ஆமாயா, நாங்களும் புதுசா இருந்துதான் பழசா இருக்கிறோம். கவர்ச்சி கண்ணி நம்பிதா காலங்கத்தால என்ன பேசுறா பாரு, கொன்றுவேன். இவ எங்கேயா போய் தொலைஞ்சா? மேஸ்திரி வேற திட்டு போறாரு, லேட் ஆயிடுச்சு. யோ மாமா, நீ தேடிட்டு இருக்க பொண்ணு வருது பாரு. எங்க? வா 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 வா. ஏன் மாமா இப்படி பறக்குற? அப்படி என்னதான் அவகிட்ட புதுசா பாத்துக்கிட்ட? எல்லா பொண்ணுங்களும் இவள மாதிரி ஆயிர முடியுமா? ஏமா என்ன வேலை நேரத்துல நீ பாட்டுக்கு கால் கெடுக்க நடந்து போயிட்டு வர? எங்கடா போயிட்டு வர? சாமி கும்பிட்டுட்டு வந்தேங்க. ஏ ராசி கன்னி ராசி, எனக்கு அடுத்த தடவை அர்ச்சனை பண்ணிரு. எடுத்துக்கோங்க. என்ன பிரசாதமா? பிரமாதம். என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நானே கால் டாக்ஸி பிடிச்சி உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். போ போ ஏறிக்க. டேய் ஒதுங்கடா, குளிக்காம பாப்பா அழுக்காயிர போகுது. உங்களுக்கு தனியா சொல்லுவாங்களா? ஏறுங்கடா வண்டியில. ஏன் மாமா எவ்வளவு நேரம் டென்ஷனாவே பேசிட்டு இருந்தேன், இப்ப மட்டும் சிரிச்சுக்கிட்டே பேசுற? டேய் டென்ஷனாவே இருந்தா உடம்புக்கு பிரஷர். ஓஹோ, சிரிச்சுக்கிட்டே இருந்தா உடலுக்கு பிளஷர். ஏறுங்க. வர்ற இந்த ஆம்பளை பயல்களை பார்த்தாலே எரிச்சலா வருது. தம்பிகளா, இப்ப போறது கட்டட வேலை இல்ல, கம்பெனி வேலை. இடையில காப்பி குடிக்கணும், பச்சி திங்கணும்னு வண்டியை நிப்பாட்ட சொன்னீங்கன்னா கொன்றுவேன். போனோன்னா சிம்ட்டு தான் வாயில பூசுங்க. ஐயா, இன்னைக்கு உங்க ராசிக்கு கொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு பேப்பர்ல போட்டிருக்கியா? என்னடா எல்லா பயிலும் வந்திருக்காங்க? கையே இருக்குதுன்னு ஆலய கண்ணுங்க. அதோ வந்துட்டாரு. கால் பூசிக்கு பெறுவாங்களா இவங்க? சார் வணக்கம் சார், வாங்க வாங்க. நம்ம சாமி வந்துட்டார்ல. என்னையா டெண்டர் ஓப்பன் ஆயிருச்சா? இன்னும் இல்லை சார், இனிமேதான். வேற ஏதாவது நியூஸ் கிடைச்சிருக்காயா? நீங்க கவலையே படாதீங்க, எனக்கு நல்லா தெரியும் இந்த டெண்டர் உங்களுக்கு தான். இந்த கமிஷனை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா. மத்தவனை காட்டல ஒரு பர்சன்ட் சேர்த்தே விடுவோம்யா. அது போதும் சார், எனக்கு சந்தோஷமா இரு. என்னையா எல்லா அலைக்கும் வந்துட்டானுங்க போல இருக்கு. எவன் வந்தா என்ன, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. ஐயா இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எம்பி மீசையை முறுக்கிட்டே பேசுவானே, அவனுக்கு கம்பி கூட சிக்க கூடாது, பாத்துக்கங்க. இந்த டெண்டர் மதிவதா பில்டர்ஸ்க்கு ஒதுக்கப்படுகிறது. எல்லாம் லஞ்சம் கொடுத்து வாங்கியிருக்கான ஐயா. ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த டெண்டர் போனா போகுது. அடுத்த டெண்டர்ல அவன மண்ணை கவ வைப்போம். பாப்போம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். வணக்கம் விரும்பாண்டி. கேசவனை மீறி யாராவது இந்த டெண்டரை எடுக்க முடியுமா? எல்லாம் தெரிஞ்சுதானே வரோம், வேற வழி. ஏண்டா உன் தகுதிக்கே கவர்மெண்ட்ல ஆள் இருக்கும்போது என் தகுதிக்கு கவர்மெண்ட் என் கையிலடா. இந்த ஜென்மத்துல என்ன மீறி இந்த மாவட்டத்துல ஒரு வேலை எடுக்க முடியாதுடா. நீ ஆணவத்துல ஆடாதடா. நீ நான் ஒரே லெவல் தாண்டா படிச்சிருக்கான். 5வது கூட தாண்டல, IAS படிச்ச மாதிரியே பேசுறான் பாரு. அந்தஸ்துலையும் பணத்திலையும் 2 பேரும் ஒரே லெவல் தாண்டா இருக்கான். ஆனா ஆளுல வளைக்கிறதுல உங்க கூட என்னால ஜெயிக்க முடியல. அது ஒன்ன மட்டும் வச்சு நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே போவிட மாட்டேன்டா. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை மண்ணக்கவ வைக்கல விரும்பாண்டிலடா. எப்பவும் நீ எனக்கு ஆண்டிதான்டா. இதுல சவால் வர மீசையெல்லாம் முறுக்கி ஒன்னும் பிரயோசனத்துக்கு ஆகாது. நல்லாதான் இருக்கு, எதுவும் சரியில்லையா? மூடி இருக்கா? பீச்சுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் குளியல போறோம், அப்புறம் மயாஜாலுக்கு போயிட்டு ஜாலியா படம் பார்க்கணும். படம் பார்க்க போறோம். காயினை சூடு ஏற்றிட்டு இருக்கான். இங்கதான் இருக்கு. இவனா? இவனுக்கெல்லாம் எவன்டா சப்பாரி தச்சு கொடுத்துருது? நானும் செய்வேன். அக்னி நட்சத்திரம் கார்த்திகை பிரபுன்னு நினைப்பு. உடம்பு கூட எலும்பா இருக்கு, இவன் போடுற போட்ட பாரு. டேய் அண்ணா, அண்ணனுக்கு ஒரு டீ போடுறான். போடுறோம். டீக்கு காசு இருக்கான்னு கேட்டுக்கடா. இதுக்கு போய் சிரிக்கிறான் லூசு பையன். என்ன பாண்டவர் கூட்டம் பண்ணியோட வந்திருக்கு? ஏன் வந்திருக்குன்னா, ஒரு கழுத குட்டி டிவிஎஸ் குட்டி ஓட்டி வச்சு அதை பாக்குறதுக்கு. வேண்டாம், எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்பிடாத. எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அதே மிருகம் தான் எனக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்கு. அநியாயமா அதை தட்டி எழுப்பிடாத, தாங்க மாட்டேன். டேய்,
என்கிட்ட வச்சுக்கிறாத கடிச்சு சக்க சக்கையா கடிச்சு துப்பி. ஏமாமா அது என்ன மிருகம்? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டு சிங்கமா? ஏன்டா நக்கல் பண்ண மாட்டேன்? இந்த ராசி பலனை காலையிலே படிச்சிருந்தா உங்க கூட டீ சாப்பிடவே வந்திருக்க மாட்டேன். இந்த சனியம் பிடிச்சவனையும் கண்டிப்பா நான் தான் உனக்கு சனி, அதுவும் 7 நாடு சனி. ஏமாமா அது என்ன 7 நாடு? மிச்ச அரைநாடு யார்கிட்ட இருக்கு? மாமா கிட்ட தான். அதான் 1000 செலவு பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் உங்க கூட சாவகாசம் வச்சுக்க கூடாதுடா. என் மைனஸ் பாயிண்ட்லயே கை வைக்கிறீங்க. உன்னை இருறா வச்சுக்கிறேன். உன்னை ஆள வச்சு தூக்குறேன்டா. போடா போ. நீயாவது 1000, நான் லட்சமா செலவு பண்ணி அவளை கரெக்ட் பண்ணி காட்டுறேன். நீ அங்க போடி, உன்னை பீரோக்குள்ள வச்சு மடக்கி மூடிடுவா. ஒழுங்கா வண்டியை மாத்த பாத்துறேன்டா. நட்டினா நீ வேண்டாம் ஒண்ணுடா போடா. எத்தி வச்சு நான் மூச்சு வந்துரும். இந்த டென்ஷன்ல டீ கவுத்து போட்ட பாண்டு மாதிரி மண்டையை வச்சுட்டு என்ன பேச்சு பேசுறானுங்க பாரு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.